கார்த்திக் திருப்பூருக்கு சென்று தனது மாமாவின் வீட்டில் தங்கினார். அவர் நினைத்தார், மாமா தனது தொழிற்சாலைக்கு கூட்டிச் சென்று வேலை மற்றும் தொழில் பற்றி கற்றுத் தருவார். ஆனால் ஒரு வாரம் கடந்தும் மாமாவால் எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை. மாமாவின் வீட்டிற்கு எதிரே சில இளைஞர்கள் தங்கியிருந்தனர். அவர்கள் ஒரு குரியர் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்தனர். கார்த்திக் அவர்களுடன் நண்பராகி தனது நேரத்தை அவர்களுடன் கழிக்கத் தொடங்கினார். தினமும் அவர் அவர்களுடன் குரியர் அலுவலகத்திற்குச் செல்வது வழக்கமாகிவிட்டது. 3 மாதங்கள் இவ்வாறே கழிந்துவிட்டது. குரியர் அலுவலகத்தின் மேலாளர் கார்த்திக்கை தனது நண்பர்களுடன் அலைந்து திரிந்து கொண்டிருப்பதை கவனித்தார். அவர் கார்த்திக்கிடம் பேசினார் மற்றும் குரியர் அலுவலகத்தில் வேலை செய்ய ஒரு வாய்ப்பை வழங்கினார். ஆனால் கார்த்திக் அதை நிராகரித்து தனது ஆர்வம் ஆடை தயாரிப்பு தொழிலை கற்றுக்கொள்ள உள்ளது என்று கூறினார். சில வாரங்களுக்குப் பிறகு குரியர் அலுவலக மேலாளர் கார்த்திக்கை தனது நண்பர் ராமுவிடம் அழைத்துச் சென்றார். ராமு ஒரு வெற்றிகரமான ஆடைகள் ஏற்றுமதியாளர். ராமு கார்த்திக்குக்கு குவாலிட்டி கண்ட்ரோலர் வேலை வழங்கினார். சம்பளம் மிகக் குறைவாக இருந்தாலும் தொழிலில் அனுபவம் பெற வேண்டும் என்பதற்காக கார்த்திக் அந்த வேலைக்கு சம்மதித்தார். கார்த்திக்குடன் அவரது மூத்த தோழர் சுந்தரும் இருந்தார். சுந்தர் ஒரு மெர்சண்டைசர். அவர்கள் இருவரும் அடிக்கடி தொழிற்சாலைகளுக்குச் சென்று ஒவ்வொரு ஆர்டரின் நிலையை பார்வையிடுவார்கள். அதோடு தொழிற்சாலையில் தயாரிக்கப்படும் ஆடைகளின் தரத்தையும் ஆய்வு செய்து கண்டுபிடிப்பார்கள். கார்த்திக்கின் சம்பளம் மிகவும் குறைவாக இருந்ததால் அவர் தனது வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டார். தனது செலவுகளை கட்டுப்படுத்த சிறிது பணம் சேமித்து ஒரு புதிய சைக்கிளை வாங்கினார். அதை பயன்படுத்தி அவர் அலுவலகத்துக்கு செல்வார். மறுபுறம் சுந்தரிடம் ஒரு மோட்டார் சைக்கிள் இருந்தது. தொழிற்சாலைகளுக்குச் செல்வதற்கான எரிபொருளை அவருக்கு நிறுவனம் வழங்கியது. ஒரு வருட காலத்தில் கார்த்திக் தனது வேலைகளை முழுமையாக கற்றுக்கொண்டார். அவரது அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பை மதித்து நிறுவனம் அவருக்கு சுயமாக ஆய்வுகளை செய்ய ஒரு மோட்டார் சைக்கிளை வழங்கியது. இந்நேரத்தில் ஃபாப்னெட் எனும் நிறுவனம் மிக வேகமாக வளர்ச்சியடைந்தது. நிறுவனம் தற்போது 100க்கும் மேற்பட்ட ஊழியர்களை கொண்டிருந்தது. இதனால் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ராமு ஊழியர்களுக்கான ஒரு கேண்டீனை தொடங்க திட்டமிட்டார். கார்த்திக்கிற்கு உணவகம் துறையில் அனுபவம் இருப்பதை ராமு அறிந்திருந்தார். எனவே கேண்டீன் கட்டுமானப் பணியின் பொறுப்பை ராமு கார்த்திக்கே வழங்கினார். கார்த்திக் இதை ஒரு சிறந்த வாய்ப்பாக கருதி தனது முழு திறமையையும் பயன்படுத்தி கேண்டீனை உருவாக்கினார். முடிவில் தொழிற்சாலை கேண்டீன் ஒரு பிரம்மாண்ட 5 ஸ்டார் கஃபேட்டீரியா போல் அமைந்தது. கேண்டீனின் தரத்தையும் அழகையும் பார்த்து ராமு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் மற்றும் கார்த்திக்கை பாராட்டினார். இதன் மூலம் கார்த்திக்கின் வாழ்க்கை ஒரு புதிய திசையை நோக்கி மாறியது. குறைந்த சம்பளம் மற்றும் குறைந்த வளங்களிலும் அவர் தனது திறமை மற்றும் கடின உழைப்பின் மூலம் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடைந்தார். தனது உழைப்பால் அவர் தனக்குமன்றி நிறுவனத்திற்கும் பெரும் அளவில் பயன் செய்தார்.